ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலே பல ஊர்களிலே நாம் வெளியூர்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது, பேருந்து காரில் இதில் செல்லும் பொழுது நாம் பலவிதமான உயரமான 30 அடி 40 அடி உயரமுள்ள இறைமூர்த்திகளின் திருவுருவத்தை பார்த்து வருகின்றோம். இப்பொழுது அதனுடைய பலன் என்ன? இவ்வளோ பெருசு இந்த சிலை வேணுமா? ஆஞ்சநேயர் இவ்வளோ பெருசு தான் இருக்கணுமா? அந்த முனீஸ்வரர் இவ்வளோ பெருசு தான் இருக்கணுமா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்க வேண்டும். விளக்கம் என்ன? நன்றாக கேளுங்கள். யூடியூப் போட வேண்டாம் என்று நினைத்தால் கூட சில அடியார்கள் கேட்பதால் போடுகின்றோம். காரணம், யாரும் பின்பற்றுவது இல்லை என்பது யதார்த்தம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லுகின்ற 1000 பேருக்கு ஒருவர் கூட பின்பற்றுவதில்லை. 10,000 பேருக்கு ஏதோ ஒருவர் இருவர் பின்பற்றுகிறார்களே தவிர, காரணம் இதனுடைய அருமை பின்பு தெரிய வரும்பொழுது அது புரிய வரும். எங்களுக்கு இதனால் ஆதாயமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. வாத்தியார் சொன்னதை ஏதோ ஒரு அடியார் கேட்டதாக போடுகின்றோம். இதில் விளம்பரத்துக்காகவோ எதற்கும் கிடையாது. ஆனால் என்றென்றும் நிலைத்து நிற்பது நமது அகஸ்திய விஜய ஞானபத்திர கிரந்த பொக்கிஷம். எதிர்காலத்தில் இதற்கும் பஞ்சம் வந்துவிடும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்படி உயரமான இறைமூர்த்திகளை மிகவும் பிரம்மாண்டமான தோற்றத்திலே அங்கே நிறுவி, அதாவது பிரதிஷ்டை செய்து வருகின்றதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஆலயங்கள் கவனிக்க கூட ஆள் இல்லாமல் கிடப்பதற்கு பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த உயர்ந்து நிற்கும் இது போன்ற இறைமூர்த்திகளை எழுப்புவது அவசியம்தானா ஐயா என்று நீங்கள் கேட்பீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்கின்ற அனைத்து காரியங்களுக்கு பின்னாலும் ஒரு பெரிய காரணம் உண்டு. இதுவே இறைநியதி. உயர்ந்து நிற்கும் தெய்வமூர்த்திகளை வழிபடுவதால் நமக்கு கிட்டும் பலன்கள் தற்பொழுது உள்ள காலத்திற்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்றே. இன்றைக்கும் வாகனங்கள், தொழிற்சாலைகளின் புகையால் காற்று மண்டலம் மிக மிக மாசுபட்டு வருவதாக விஞ்ஞானம் கூறுகின்றது. உண்மை என்னவென்றால், ஜீவன்களுடைய பொறாமை, தீய எண்ணங்கள், முறையற்ற காமம், பெரும் பேராசை, குரோதம், வன்மம், அடி தடி தகராறு இப்படி போன்றவற்றால் காற்று மண்டலம் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றது. ரசாயன நச்சு புகையால் ஏற்பட்ட பாதிப்பை அகற்ற எத்தனையோ நவீன விஞ்ஞான முறைகள் உள்ளன. அதுபோல தீய எண்ணங்களால் மாசுபட்ட காற்று மண்டலத்தை சுத்தப்படுத்தவே, அதாவது புனிதப்படுத்தவே வேத மந்திரங்களை ஓதுவது, நல்ல ஹோம யாக யக்ஞ வழிபாடு மற்றும் திருவிளக்கு பூஜை வழிபாடு, நல்ல அடர்த்தியான நறுமணம் உள்ள ஊதுபத்தி ஏற்றுதல், அடர்த்தியான சாம்பிராணி தூபம் இடுதல், மலை மேல் தீபம் ஏற்றுதல் போன்றவை ஆன்மீக சுத்தி முறைகளாக, சுத்தப்படுத்தும் முறைகளாக நமது வாத்தியார் சொன்னதை இங்கே ஞாபகப்படுத்துகின்றோம். மேலும் இது போன்ற காற்று மண்டலத்திலே நிறைய ஆன்மீக ரகசியங்கள், அந்த ரகசிய சதுரங்கள், டிவைன் அப்பலட்ஸ் உள்ளன. இப்படி ஆன்மீக சதுரங்களின் தெய்வீக குணப்பாடுகள் இடத்துக்கு இடம் மாறுபடும். உதாரணமாக, திரு அண்ணாமலை, சபரிமலை, கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற புனித ஸ்தலங்களில் காற்று மண்டலத்தில் உள்ள ஆன்மீக சதுரங்களின் தெய்வீக சக்திகள் மிக மிக அபரிமிதமாக இருக்கும். இப்படி கலியுகத்திலோ பூமியின் உயிரே செல்ல செல்ல காற்று மண்டலம் முழுவதும் தீய எண்ணங்களே மிக அதிக அளவில் படிந்து கிடக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நிகழும் பலவிதமான தீய சக்திகள், அதான் சில இடங்களிலே ஆகாயத்தில் இருந்து விமானம் தாறுமாறாக ஓடுவது, இது உதாரணம். மிகவும் உயரமான மூர்த்திகளுக்கான பூஜைகள் போன்ற இறை வழிபாடுகளே இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை குறைக்கும். வான்வெளியை, அதாவது காற்று மண்டலத்தை சுத்தமாக்க, புனிதமாக்க பெரிதும் உதவிடும். மேற்சொன்ன பலவிதமான விளக்கேற்றுதல், சாம்பிராணி, தூபம், இப்படி ஹோமயாக இயக்கியங்கள், இப்படி
இப்படிப்பட்ட இறைமூர்த்திகளுக்கு சந்தன தைலம், குங்குமம், விபூதி மற்றும் பழக்காப்புகளை அடிக்கடி இட்டு அபிஷேக ஆராதனைகளை முறையாக செய்து வந்தால் பரவெளி மிக எளிதில் புனிதமடையும். விளக்கு ஜோதியும் சாம்பிராணி தூப புகையும் தான் காற்றில் மிக மிக எளிதாக பரவி நல்முறையில் காற்று மண்டலத்தை மிக விரைவில் புனிதப்படுத்தும் வல்லமை பெற்றவை. ஆகவே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அவரவர் ஊர் எல்லையில் உள்ள ஆலயங்களிலே நிறைய அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட, வாகனத்தை விரைவாக ஓட்டுவதால் காற்று மண்டலத்தில் ஏற்படும் பாதகமான விளைவுகளுக்கு ஓரளவு பரிகாரங்களை பெறலாம். குறிப்பாக வாகன உரிமையாளர்களும் வாகனத்தை ஓட்டுபவர்களும் கட்டாயம் இயற்ற வேண்டிய வழிபாடு இது. வானலாவ உயர்ந்து நிற்கும் இப்படிப்பட்ட தெய்வமூர்த்திகளுக்கு, இறைமூர்த்திகளுக்கு தக்க தைல, சந்தன, பழ, தானிய காப்புகளை இட்டு நிறைய தான தர்மங்கள் செய்தால் இந்த மாசு பொல்யூஷன் துன்பங்களிலிருந்து சமுதாயத்தை விடுபட செய்ய முடியும். குரு அருளால். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளால். அருணாச்சலா.